نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه الأعلى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم قال الله سبحانه وتعالى في كلامه الأعلى قد كانت لكم أسوة حسنة في إبراهيم والذين معه إذ قالوا لقومهم إنا براء منكم ومما تعبدون من دون الله صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم شر الطعام طعام الوليمة يدعى لها الأغنياء ويترك الفقراء صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين الحمد لله புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது சலாத்தும் சலாமும் ஈருலக சர்தார் கண்மணி நாயகம் ரசூலே அக்ரம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள், வலிமார்கள், குறிப்பாக பாக்கியம் நிறைந்த பெருமானாரின் உம்மத்தினராகிய நம் அத்துணை பேர்களின் மீதும் இச்சிறப்புமிகு ஜும்மாவுடைய மஜ்லிஸிலே எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய சலாத்தும் சலாமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் அல்லாஹ் நம்மை முஸ்லிமாக படைத்து பெருமானாரின் ஒரு உம்மத்தினரை ஒரு நபராக ஆக்கி அருள் கொண்டிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். உம்மத்தே முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை பெருமானார் அதிகமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ஒப்பிட்டு கூறியிருக்கின்றார்கள். நம்முடைய இஸ்லாமிய மார்க்கமும் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தையும் ஒப்பிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான விஷயங்களை நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏராளமான படிப்பினைகள் நமக்கு இருக்கின்றது என்பதை பெருமானார் எடுத்துரைத்திருக்கின்றார்கள். அல்லாஹும் தன்னுடைய திருக்குரானிலே அழகாக சொல்லியிருக்கின்றான், கத் கானத் லகும் உஸ்வத்துன் ஹஸனா ஃபி இப்ராஹிம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு மிக அழகிய முன்மாதிரியும் படிப்பினையும் இருக்கின்றது என்று அல்லாஹ் குரானிலே அழகாக சொல்லி காட்டுகின்றான். அன்பிற்குரியவர்களே, நமது வாழ்க்கையில் அப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்விலே நமக்கு எந்த அளவுக்கு படிப்பினை கிடைக்கிறது, சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இந்த உம்மத்திற்கு எடுத்து சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, நாம் இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய அடையாளமாக, குறிப்பாக இஸ்லாமிய ஆண் பிள்ளைகளுக்கு என்று வளமையாக்கப்பட்ட முதல் விஷயம் என்னது? பிறந்தவுடனே பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? ஆண் பிள்ளைகளுக்கு ஹத்னா செய்யணும் இல்லையா? இந்த ஹத்னாவை முதலில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கியது, முதலில் உலகத்திலே இதை செய்து காட்டியது சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இஹ்ததன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வஹுவ இப்னு 80 சனா. தனது 80 வயதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹத்னா செய்து கொண்டார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை கிணங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறார்கள். முஃமின்களே, பெருமானார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சுன்னத் செய்யுங்கள், ஃபத்னா செய்யுங்கள் என்று கட்டளையிடும் பொழுது அவர்களுடைய வயது 80.
80 வயதில் அல்லாஹ்வுடைய கட்டளை வருகின்றது. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எப்படி ஹத்னா செய்ய வேண்டும் என்ற முறையை சொல்லவில்லை. எப்படி ஹத்னா செய்ய வேண்டும் என்று அதுக்கு ஒரு முறையை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கவில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துவிட்டது என்ற ஒரு அடிப்படையில் அதை எவ்வளவு வேகமாக எவ்வளவு விரைவில் நாம் செய்து முடிக்க வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவசரமாக மிக வலியூட்டக்கூடிய மிக ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான நிலையில் செய்கின்றார்கள். எப்படி என்று சொன்னால் 2 கற்களை எடுத்துக்கொள்கின்றார்கள். 2 கற்களை எடுத்துக்கொண்டு தன்னுடைய அந்த மறைவிடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 கல்லையும் வைத்து நசுக்கி சதையை பேர்த்து பிச்சு எடுக்கின்றார்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டான். அதை எவ்வளவு சீக்கிரமாக எவ்வளவு விரைவாக நாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த ஆதங்கத்தில் அந்த ஆசையில் ஆர்வத்தில் செய்து கொண்டார்கள். அல்லாஹ் வழியிலே கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்க கூடாதா? எப்படி செய்ய வேண்டும் என்ற முறையை நான் சொல்லிக் கொடுத்திருப்பேன் என்று அல்லாஹ் வஹீன் மூலமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொல்லும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கின்றார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய கட்டளையை எவ்வளவு விரைவில் நிறைவேற்ற வேண்டும் என்பதில் என்னுடைய சிந்தனை இருந்ததே தவிர அதற்கான வழிமுறையை பற்றி நான் யோசிக்கவில்லை. எவ்வளவு சீக்கிரத்தில் நான் செய்ய வேண்டும் என்று நினைத்தேனோ அதை செய்து முடித்து விட்டேன் என்று சொன்னார்கள். மூமின்களே, இதை அவருடைய வாழ்க்கையில் நாம் எடுக்கக்கூடிய முதல் படிப்பினை இதுதான். அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க கூடாது. இன்னைக்கு நம்முடைய பெரும்பாலான முஸ்லிம்களுக்கு மத்தியில் உள்ள பரவலான விஷயமே இதுதான். நமக்கு சட்டத்திட்டங்கள் தோல்வாக இருந்தால் அதை உடனே ஃபாலோ பண்ணிக்கிறது. நம்முடைய வளைவு சொல்லுவதற்கும் நம்முடைய சூழ்நிலைகளுக்கும் சரியில்லை என்று சொன்னால் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி ஒரு சப்பனம் கட்டி கொண்டு தேவையில்லாத காரணங்களை சொல்லி அதை நாம் ஒதுக்கி வைப்பது தான் நம்முடைய வளமாக இருக்கின்றது. இது யாருடைய வளங்கு தெரியுமா? பெருமானார் குர்ஆனும் சொல்லுகின்றது, இது யூதர்களுடைய வளமை. யூதர்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதம் அதிலே எதெல்லாம் அவர்களுக்கு தோதுவாக இருக்குமோ அதையெல்லாம் பின்பற்றிக் கொள்வார்கள். எதெல்லாம் அவர்களுடைய எண்ணத்திற்கும் அவர்களுடைய சூழ்நிலைகளுக்கும் பாதகமாகவோ இல்லது அவர்களுடைய எண்ணத்திற்கு சரி வரவில்லை என்று தோன்றுகின்றதோ அத்தனையும் விட்டு விடுவார்கள். அல்லாஹ்வுடைய சில விஷயங்களை மட்டும் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள், சில விஷயங்களுக்கு நீங்கள் மாறு செய்வீர்களா என்று அல்லாஹ் குர்ஆனில் அவர்களை பார்த்து கேட்கின்றான். அதுபோன்று இன்று நம்முடைய இஸ்லாமிய சமூகம் ஆகிவிட்டது. சில விஷயங்களிலே நமக்கு தோல்பட்டால் அதை மட்டும் பின்பற்றிக் கொள்ளுவிட்டு நமக்கு எதெல்லாம் நம்முடைய மனநிலைக்கும் நம்முடைய சூழ்நிலைகளுக்கும் சரிவர அமைவதில்லையோ அதையெல்லாம் விட்டு விடுவது. இதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துவிட்டது என்று சொன்னால் அதை புறக்கணிப்பதோ அதை தாமதப்படுத்துவதோ அதை ஏதாவது நம்முடைய அறிவை கொண்டு சிந்திப்பதோ எதுவும் கூடாது. முதலில் அதை நிறைவேற்றி நாம் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள ஒரு அடிமையாக இருக்கின்றோம் என்ற விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற இந்த உன்னதமான படிப்பினையும் வழிமுறையும் நமக்கு கற்றுத்தந்தது செய்யுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள் தான் இன்று ஹஜ்ஜுடைய முறைகளாக அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினர்களும் தமது சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு அவர்கள் செய்த ஒரு சில செயல்பாடுகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இன்று உலக முஸ்லிம்களுக்கு ஹஜ்ஜுடைய காரியங்களாக கடமையாக்கி இருக்கின்றான் என்பதற்கான காரணம் என்ன என்று நினைக்கின்றீர்கள்? ஹஜ்ஜுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் தெரியும் என்ன செய்யறாங்க. நம்ம சொல்லுங்க. சஃபா மர்வாக்கு மத்தியில் ஓடுறோம், அல்லாஹ்வுடைய கட்டளை ஓடுகின்றோம். ஆனால் முதல்ல யார் ஓடினது? முதல்ல சரிங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி ஹாஜிரா அம்மையார் அவர்கள் தன்னுடைய பச்சிளம் குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தண்ணீர் புகட்டுவதற்காக வேண்டி பாலைவன வெயிலிலே அல்லாஹ்வுடைய கட்டளை கிணந்த தன்னுடைய மனைவியையும் பல ஆண்டு காலமாக குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்டு தனது முதிய வயதிலே
80 வயதுக்கும் மேலாக கடந்ததற்கு பிறகு அல்லாஹ் கொடுத்த மாபெரும் செல்வமாகிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் விட்டு செல்லுங்கள் என்று சொன்ன காரணத்தினால் அவர்களை அந்த கடும் பாலைவன வெயிலிலும் இருளிலும் விட்டு செல்கின்றார்கள். அந்த சூழ்நிலையில் தன்னுடைய பச்சிளம் குழந்தை வெயிலின் காரணத்தினாலும் கடும் தாகத்தின் காரணத்தினாலும் கடுமையாக அழுகை அவர்களுடைய அழுகுரலை நீக்குவதற்காக பாலைவனத்திலே கானல் நீரை கண்டு அங்கும் இங்கும் தண்ணீர் இருக்கின்றது என்று சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் தண்ணீரை அவர்கள் தேடி ஓடியதை இன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹஜ்ஜுடைய காரியமாக அல்லாஹ்வுடைய இபாதத்துடைய விஷயத்திலே சேர்த்து கொண்டான் என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களுடைய தியாகத்துக்கு கொடுத்த அங்கீகாரம் இது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய குடும்பத்தினர்களையும் ஷைத்தான் அங்கங்கள் தோன்றி சில ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணித்து ஏதாவது செய்துவிடலாம் என்று அங்கங்கே தோன்றி சில ஆசைகளையும் சில வஸ்வசாக்களையும் கூட தோன்றினான். அப்பொழுது என்ன செய்தார்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாஜிரா அவர்களும் கல்லை எடுத்து ஷைத்தானை துரட்டினார்கள். இன்று ஜம்ரத்துல் அகபா என்று அது ஒரு இடமாக பதிவிடப்பட்டு ஒரு இடமாக உருவாக்கப்பட்டு அவர்கள் ஷைத்தானை அன்றைக்கு எந்தெந்த இடத்திலெல்லாம் கல்லெடுத்து துரத்தினார்களோ இன்று நாமும் அதை இபாதத்தாக செய்து கொண்டிருக்கின்றோம். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதலில் காபாவை கட்டிவிட்டு அவர்கள் தொழுத இடத்தை மகாமே இப்ராஹிம் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. அங்கே தொழுதால் அதற்கு தனி சிறப்பும் அங்கே துஆ கேட்கப்பட்டால் அது நிச்சயம் ஒப்புக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ் நமக்கு வாக்குறுதி அளிக்கின்றான். இதற்கெல்லாம் காரணம் என்ன? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய கட்டளைகளை தன்னுடைய வாழ்க்கையில் அடிபெறலாமல் பின்பற்றி ரப்புக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்ததன் காரணமாக அவர்களுடைய வாழ்க்கையையும் அவர்களுடைய செயல்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இபாதத்தாக இன்று ஆக்கியிருக்கின்றான். மூமின்களே, இது போன்றுதான் நாம் எங்கெங்கேயோ நம்முடைய வாழ்க்கைக்கு நிம்மதியையும் நம்முடைய பிறப்புக்கு உண்டான நோக்கத்தை எதிலையோ போய் தேடிட்டு இருக்கோம். ஆனால் பாக்கெட்டில் தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். கல்வியில் அல்லாஹ் ஈமானை நமக்கு கொடுத்திருக்கின்றான், அது அருமை தெரியல. அதை விட்டுட்டு வேறு தேவையில்லாத விஷயங்களை நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். நாம் அல்லாஹ் ரசூல் நமக்கு என்னை கற்றுத் தந்திருக்கின்றார்களோ அதை பின்பற்றி நடந்தோம் என்று சொன்னால் எல்லா விதமான ஹைரு வர்க்கத்துகளும் நம்மை வந்து சேரும். அதே சமயம் எல்லா விதமான முசீபத்துகளும் நம்மை விட்டு நீங்கிவிடும் என்பதை நம்முடைய நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். மூமின்களே, அடுத்தபடியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை விருந்தோம்பல். இன்னைக்கு விருந்தே இல்லை நம்ம வீட்டில். ஒரு காலம் இருந்துச்சு, பெருநாள் அல்ல மற்ற எல்லா நாட்களிலும் மாதத்திலோ அல்லது வாரங்களிலோ குடும்பங்கள் மாறி மாறி தன்னுடைய உறவினர்களுடைய வீட்டிற்கு சென்று விருந்தருந்தி விட்டு ஒற்றுமையாக இருந்த காலம் இருந்தது. இன்னைக்கு பெருநாளுக்கு கூட எட்டி பார்க்காத சூழ்நிலை நம்ம குடும்பங்களில் இருக்கின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் ஒரு வேளை உணவையும் அவர்கள் விருந்தாளி இல்லாமல் உண்ணது கிடையாது. விருந்தாளியோடு தான் உணவு அருந்துவார்கள், உணவு உண்ணுவார்கள் என்று குர்ஆனும் பெருமானாருடைய வார்த்தை நமக்கு சொல்லித் தருகின்றது. அந்த அளவுக்கு விருந்தை அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே அவர்களோடு வாழ்ந்த அந்த கிராமத்திலேயே விருந்தளிப்பது, விருந்து உபசரிப்பதற்கு பேர் போனவர் என்று பெயர் வாங்கியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஒரு முறை ஊரில் பஞ்சம் வந்துருச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஊரில் பஞ்சம் வந்துருச்சு. மக்கள் எல்லாம் எப்பொழுதுமே விருந்தளிப்பவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று அவர்களுடைய இல்லத்தை தேடி வருகின்றார்கள், ஏதாவது எங்களுக்கு கொடுங்க என்று. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் அதே நிலை, எந்த வித உணவும் அவங்க வீட்டில் இல்லை. வந்தவங்களை வெறி கையோடு அனுப்புறதுக்கு மனசு இல்லை. தனக்கு தெரிந்த தன்னை ஏற்றுக்கொண்ட சில வாலிபர்களை இஸ்லாமியர்களை அழைத்து தன்னுடைய நெருங்கிய நண்பர் பக்கத்து கிராமத்தில் இருக்கிறார்கள், அவரிடத்தில் போய் ஏதாவது தானியங்களை பெற்று வாருங்கள், நான் கேட்டதாக என்று சொல்லி அனுப்பி வைக்கின்றார்கள். அதே போன்று அந்த வாலிபர்களும் சில மூட்டை பைகளை எடுத்துக்கொண்டு அருகிலே உள்ள கிராமத்துக்கு செல்கின்றார்கள். சென்று வந்த அங்கேயும் அதே தகவல் தான், உங்களுக்கு என்ன நேர்ந்திருக்கின்றதோ, நீங்கள் எப்படி பஞ்சத்தில் இருக்கின்றீர்களோ அதுபோன்று நாங்களும் பஞ்சத்தில் தான் இருக்கின்றோம். வேண்டுமென்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்திற்கு மட்டும் எங்களால் தானியங்கள் கொடுக்க முடியும், அதை தவிர எங்களிடத்தில் வேறு எதுவும் இல்லை என்று சொன்ன பொழுது கை செய்தப்பட்டு ஏமாற்றம் அடைந்து அந்த வாலிபர்கள் திரும்பி மீண்டும் ஊருக்கு வருகின்றார்கள்.
வருகின்ற பொழுது அவர்களுக்கு மத்தியில் சில ஆலோசனைகள் ஏற்படுகின்றது. நாம் இவ்வாறு வெறும் மூட்டையை கொண்டுட்டு போனால் மக்கள் எல்லாம் ஏமாற்றம் அடைந்து விடுவார்கள். நிச்சயமாக நாம் எதேனும் கைப்பற்றி கொண்டு வருவோம், எதேனும் நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருப்பார்கள். அவர்களுடைய நம்பிக்கையை நாம் வீணடித்து விடக்கூடாது என்று அவர்களுக்கு மத்தியிலே ஆலோசித்து இறுதியாக ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். மண்ணை ஃபுல்லாக ரொப்பிட்டு போயிடும். என்ன பண்ணுவோம்? எல்லா மூட்டையிலையும் மண்ணை ரொப்பிட்டு போயிடுவோம். மண்ணை எடுத்துட்டு போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீட்டில் வச்சுட்டு அவரிடத்திலே சொல்லுவோம், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு நிச்சயமாக ஏதாவது ஒரு அற்புதத்தை நமக்கு நிகழ்த்துவான் என்று முடிவு செய்யப்பட்டு அதே போன்று எல்லாரும் காலி மூட்டையில மண்ணை ஃபுல்லாக கொட்டி எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போய் வீட்டில் வச்சுட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த விஷயத்த சொல்றாங்க. மிகவும் கவலை, பயங்கரமான கவலையில அப்படியே சோர்ந்து உட்கார்ந்து இருக்கின்றார்கள். அவர்களே அறியாம அல்லாஹ் ஒரு சில தூக்கத்தை கொடுக்கலாம். ரொம்ப கவலையாக இருந்தால் சில சமயத்தில் அவனை தூங்கவும் இல்லை. அது மாதிரி ஒரு சிறு தூக்கம் அவர்களுக்கு ஏற்படுகின்றது. தன்னுடைய மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே இருக்கின்றார்கள். அவர்கள் பசியில மயங்கி சுருண்டு கிடக்கின்றார்கள். மூட்டை பை வந்ததை அது தெரிந்தவுடன் எந்திரிச்சு ஏதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தன்னுடைய கணவனுடைய நண்பர் ஏதோ கொடுத்து அனுப்பியிருக்கின்றார்கள் என்ற எண்ணத்தில் மூட்டையை தொடங்குறாங்க. உள்ள ஃபுல்லாக தானியங்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஊர் எல்லையில் இருக்கும் பொழுது மண்ணாக இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீட்டில் வந்ததுக்கு பிறகு தானியமாக மாறியது. எடுத்து வேக வேகமாக சமைக்கின்றார்கள். சமையலுடைய வாசனத்தின் காரணமாக தூக்கத்திலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எழுகின்றார்கள். எழுந்திருத்து எங்கிருந்து வந்துச்சு என்று கேட்கின்றார்கள். என்ன சொல்றீங்க? உங்களுடைய நண்பர் தானே கிராமத்திலிருந்து கொடுத்தார் என்று சொன்னதற்கு, இது என்னுடைய இந்த நண்பர் இல்லை, என்னுடைய உண்மையான நண்பன், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கொடுத்து விட்டது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள். அல்லாஹ் வழி அனுப்புகின்றான், நானும் உன்னை எனது நண்பனாக தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்று. அன்று முதல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஹலீலுல்லா என்ற பட்டத்தை அல்லாஹ் வழங்குகின்றான். ஹலீலுல்லா என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நண்பர், நேசர் என்று அர்த்தம். முஃமின்களே, இது போன்று விருந்தோம்பல் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் விருந்தளிப்பதற்கு அவர்கள் சடை அடைந்தது கிடையாது. இத்தனை வாட்டி செய்யணும் என்று ஒருபோதும் அவர்கள் ஒரு சோம்பலோ ஒரு எந்த விதமான சடையும் வெளிப்படுத்தியது கிடையாது. ஆனால் இன்னைக்கு நம்முடைய வெளி சொந்தம், இந்த தூர சொந்தம் நம்ம சொன்னோம்ல, அந்த மாதிரி சொந்தம்லாம் இல்லை. நம்முடைய ரத்த சொந்தத்துக்கு ஒரு 2 பேரை சமைச்சு போடுறதுக்கு நம்முடைய குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கும் நமக்கும் இன்று மனம் வரது கிடையாது. அதனால என்ன ஆகுது? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய எந்த வரக்கத்தும் நமக்கு வரது கிடையாது. நான் 1 லட்சம் சம்பாதிக்கிறேன், 50,000 சம்பாதிக்கிறேன், ஆனால் பரக்கத்து இருக்காது. நான் சொல்லலை, ஏன்னா ஹஜ்ரத் நீங்கள் சம்பாதிக்கிற காசில் பரக்கத்து இருக்காதுன்னு சொல்றாரு என்றெல்லாம் எண்ணிக்கொள்ள வேண்டாம். நம்முடைய தூதர், நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மன் அராத அய்யுஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ யுன்ஸலஹு ஃபீ அஸ்ரிஹி ஃபல்யஸில் ரஹிமா. உங்களில் யாருக்கெல்லாம் இந்த ஆசை இருக்கின்றது என்று பெருமானார் கேட்கின்றார்கள். என்ன ஆசை? அதிகமான செல்வங்களும் இருக்கா? எல்லாருக்கும் இருக்குல்ல, பறக்கத்தான் இருக்கணுன்ற ஆசை இருக்கு, தப்பில்லை. அந்த அதிகமான செல்வத்தை வைத்து அனுபவிப்பதற்கு தேவையான அதிகமான வயதும் உங்களுக்கு வேண்டும் இல்லையா? 2 இருக்கணும். இல்லை, செல்வம் இருந்து வயசு இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை, வயசிலிருந்து செல்வம் இல்லை என்றால் பிரயோஜனம் இல்லை. அதனால இந்த 2 வேணும் என்று பெருமானாரே சொல்கிறார்கள். மன் அராத யுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி, உங்களில் எவருக்கு தன்னுடைய ரிஸ்க் மிகவும் பரக்கத்தாக விஸ்தீர்ணப்படுத்த வேண்டும், அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ, யாருக்கெல்லாம் இருக்கின்றதோ, அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஹயாத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நீடித்து தர யாருக்கெல்லாம் ஆசை இருக்கின்றதோ, ஃபல்யஸில் ரஹிமா, அவர் தன்னுடைய உறவோடு சேர்ந்து வாழ்ந்து கொள்ளட்டும் என்று பெருமானார் சொன்னார்கள். உறவோடு சேர்ந்து வாழ்வது என்றால் என்ன? நாம் அவர்களுடைய இல்லத்திற்கு செல்வது, அவர்கள் நம்முடைய இல்லத்திற்கு வருவது, அவர்களை விருந்தோம்பலின் மூலமாக உபசரித்து அவர்கள் துஆவை பெறுவது, இதுதான் உறவினர்களோடு சேர்ந்து வாழ்வது. முஃமின்களே, இதை நாம் செய்தோம் என்று சொன்னால் மேல் சொல்லப்பட்ட அந்த 2ம் நம்முடைய ஹயாத்தும் நம்முடைய ரிஸ்க்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நீடித்து தருவார் என்பதை தங்களுடைய உள்ளங்களிலே ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கூறுகின்றேன். இறுதியாக சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பின் அற்புதத்தை உங்களுக்கு மத்தியில் நான் எடுத்துரைத்து விட்டு இன்றைய உரையை நிறைவு செய்கின்றேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தது எப்படி? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது எப்படி ஒரு பேர் அற்புதமோ, அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு பேர் அற்புதம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய எதிரி நம்ரூத் கிட்ட
சூனியக்காரர்கள் இந்த நட்சத்திரத்தை பார்த்து ஜோதிடம் சொல்வார்கள் அல்லவா, அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப பரவலா இருந்துச்சு. அவர்கள் வந்து சொல்கிறார்கள், அரசரையே அவங்க வந்து எஜமான் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசரே பெரும் ஆபத்து என்று சொல்கிறார்கள். என்ன என்று கேட்கப்பட்டு சொல்றாங்க, இந்த உங்களுடைய கூட்டத்தில் ஒரு பிள்ளை பிறக்க போகின்றது, அந்த பிள்ளையின் காரணமாக உங்களுடைய அரசாட்சி முழுவதுமாக அழிக்கப்படும் என்று சொல்கின்றார்கள். உடனே நம்பூதி கேட்கிறான் யார் என்று. அவர்கள் தெளிவாக நாங்கள் சொல்ல முடியல, அல்லாஹ் அந்த இல்ம மறைச்சிட்டா. சூசகமாக மூடலாக சொல்றாங்க, உங்களுக்கு நெருக்கமான ஒரு சில கோத்திரத்தில் உங்களுடைய நெருக்கமான கூட்டத்தில் இருந்தால் உங்களுக்கு அந்த எதிரி பிறப்பார் என்று சொல்ல, என்னுடைய நெருக்கமான கூட்டம் எது என்று நம்புவது அறிந்து அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய 70,000 குழந்தைகளை ஒரே இரவில் கொண்டு குவிக்கின்றான். இப்பொழுது அவரை அழைத்து சொல்கிறான், எனக்கு வந்து அந்த பேராபத்து போயிடுச்சா அப்படின்னு கேட்கிறான். இப்ப சொல்றாங்க, அந்த நட்சத்திரத்தை பார்த்து ஜோதிடம் சொல்லக்கூடியவர்கள் இன்னும் அந்த குழந்தை வயிற்றுக்குள்ள கருவிலே இன்னும் முளைக்கல, இன்னும் கருவிலே அந்த பிள்ளை இதுவாகலை என்று சொன்னதற்கு பிறகு இப்படி அப்படியா என்று சொல்லி நம்மளோட அழுத்தத்துக்கள் செய்கின்றான். அந்த கூட்டத்தார்களில் உள்ள ஆண்களையும் பெண்களையும் பிரிக்கின்றான். பிரித்து அவர்களே ஒரு புறமும் ஆண்களை ஒரு புறமும் பெண்களை ஒரு புறம் தனியாக பிரித்து வைக்கின்றான். இப்பொழுது எப்படி அந்த குழந்தை உருவாகின்றது என்று நான் பார்க்கின்றேன் என்று சொல்கின்றான். அல்லாஹ் ஜல்லஷாவுடைய சூழ்ச்சி. அந்த இரவிலேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை தாரீக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் லஹீலா என்று சொல்பவர்களும் இருவரும் அத்தனை பாதுகாப்பை மீறி ஒருவருடன் சந்தித்துக் கொள்கிறார்கள், சேர்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உருவாகின்றார்கள். குழந்தை கருக்கழித்து விட்டது என்று அந்த ஜோதிடர்கள் சொன்னதற்கு பிறகு நம்மளது மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுகின்றான். எல்லாம் சொல்றாங்க, ஏன் கவலைப்படுறீங்க, இப்பதான் குழந்தை கருத்தறிவிக்கின்றது, இன்னும் குழந்தை அல்ல, பார்ப்போம் எந்த பெண்கள் எல்லாம் இன்னும் 7 மாதத்திலே அவருடைய வயிறு பெரிதாகுமோ அந்த குழந்தை பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தால் கொன்று விடலாம் என்று ஆலோசனை கொடுக்கின்றார்கள். உடனே நம்மளது அதுக்கு சொல்லி வெயிட் பண்றான். 7 மாத காலம் ஆகின்றது. அல்லாஹ்வுடைய மாபெரும் அற்புதம் நிகழ்கின்றது. மூமின்களே, 7 மாதம் ஆகியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயுடைய வயிறு பெருகவில்லை. வயிறு பெருகாமலேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் உள்ளே வளர்த்துக் கொண்டிருக்கின்றான். எந்த அளவுக்கு தன்னுடைய கணவருக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தைக்கும் தெரியவில்லை, தன்னுடைய மனைவி கர்ப்பம் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறியவில்லை. கடைசியாக ஒரு குகையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கின்றார்கள். பிறந்ததற்கு பிறகு எங்கே தன் குழந்தைக்கு ஆபத்து நேர்ந்திருக்குமோ என்று குகையிலே வைத்துவிட்டு அவருடைய தாயார் லஹீலா அங்கிருந்து சென்று விடுகிறார்கள். 12 நாள் கழித்து வர்றாங்க. குழந்தை என்ன ஆயிடுச்சோ என்ன என்று பயந்து வருகின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 5 விரல்களை ஒவ்வொரு விரலாக சூப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு விரலிலிருந்து தேனும், ஒரு விரலிலிருந்து பாலும், ஒரு விரலிலிருந்து அமுதும் என்று விதவிதமான உணவுகள் குழந்தையோட வாய்க்கு என்னெல்லாம் போடுமோ அதையெல்லாம் அங்கே ஊற்றாக வர செய்கின்றான். அதை உட்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது கண்டவுடன் தன்னுடைய தாய் உணர்ந்து கொண்டார்கள், இது சாதாரண குழந்தை அல்ல, நாளை என் மகளின் மூலமாக தான் இந்த நம்மளுடைய கொடுங்கோல் ஆட்சி முடிவுக்கு வரும் என்று உணர்ந்து ஒரு ரிவாயத்தின்படி 7 வருடம் அதே குடியில் வைத்து வளர்க்கின்றார்கள். மற்றொரு ரிவாயத்தின்படி 12 வருடம் அதே குடியில் வைத்து வளர்க்கின்றார்கள். 12 வயதிற்கு பிறகுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்திற்கே காண்பிக்கின்றான். அத்தகைய மாபெரும் அற்புதமாக அவர்களுடைய பிறப்பு இருக்கின்றது. அதற்கு பிறகு வரலாறு நீடித்து கொண்டே போகும். ஆனால் நேரம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த குறிப்புகளை நாம் இதை பற்றி உண்டான விரிவான பயன்களை நாம் சொல்வோம். ஆக எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அத்தகைய மாமனிதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வினை நமது படிப்பினையாக எடுத்துக்கொண்டு அதன்படி செயல்படுவதற்கும் நம்முடைய பிள்ளைகளை அதன்படி வழிநடத்துவதற்கும் எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு தௌஃபீக் தந்தல் புரிவானாக. ஆமீன் என்று துஆ செய்து நிறைவு செய்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.